ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. சம்மந்தமே இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சுபிக்ஷா மற்றும் வந்து வியானா இது ரெண்டு பேருமே வந்து ஒரு விஷயத்த பார்த்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது யாருமே பார்க்கல, இவங்க மட்டும் தான் பார்த்த மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து சில வீட்டுக்குள்ளே கலவரங்கள் நடக்குது. ஸோ நம்ம வினோத்துக்கு ஆப்போசிட்டாக ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேர் வினோத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள் அதுக்குமே நம்ம சேனலுக்கு சேர்ந்தனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள் ஓகேங்களா. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வினோத் இப்போ கூட கிடையாது, மத்தியானம் வந்து நடந்துச்சான். ஸோ வினோத் வந்து கமருதீனை பார்த்தேன் அப்படி ஏதோ சொன்னாராம், பட் நான் பார்க்கலங்க, அதனால் நம்மளுக்கு அது டீட்டெயிலாக தெரியாது. அதில் சொன்னதை வந்து இப்போ வந்து கிச்சன் டீமில் வந்து நம்ம கமருதீன் மற்றும் வினோத் இருக்கும்போது சுபிக்ஷா வந்து அந்த பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாதுண்ணா, நீங்கள் வந்து தப்பான வார்த்தைகள்லாம் பீப் போடலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னா வந்து அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. வினோத் நான் சொல்லமா, நான் எதுவுமே சொல்லலை, எதுவுமே பண்ணல, நான் சைலண்டாக இருந்தேன், நான் வந்து அது மாதிரி எதுவுமே பண்ணல, எனக்கு அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நான் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து வினோத் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. ஒரு பக்கம் சுபிக்ஷா நான் சொல்கிறேன், இல்லை நீங்கள் பண்ணீங்க, நீங்கள் பேசுனீங்க, இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்கள், இதெல்லாம் பண்ணக்கூடாது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே பக்கத்தில் கமருதீன் ஒன்றுமே புரியல, எப்போ பண்ணார் என்ன நினச்சி யோசிச்சுட்டு அப்படின்னா அவர் திடீர்னு ஃபயர் ஆகிடுறாரு. கமருதீன் திடீர்னு யாருன்னா ஒருத்தர் லைட்டாக ட்ரிகர் பண்ண பயமாக ட்ரிகர் ஆகிடுவார். அந்த ட்ரிகரில் வந்து மச்சான் நீ எதனா பேசுனா சொல்கிறீ, நீ வந்து தப்பாக பேசுகிற அந்த மாதிரி வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டேன். வினோத் சொல்ல, மச்சான் நான் உன்னை எதுவுமே சொல்லலை, நான் உன்னை எதுவுமே பண்ணலை, வேணா சாட்டர்டே பார்த்துக்கலாம், சாட்டர்டே வந்து குறும்படம் போட்டால் நான் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் வந்து நீ ஃப்ரீயாக விடுன்னு சொன்னோன்னா சுபிக்ஷா நான் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி சாட்டர்டேன்றீங்க, இப்போ எப்படி இப்போ இந்த மேட்டரை முடிக்கணுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ சுபிக்ஷா வந்து வினோத் சொல்லியிருந்தா பரவாயில்ல, இல்லை வியானாவை எதுனா சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவர் வந்து கமருதீனா சொல்லியிருந்தாரு, அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களுக்குள்ள ஏதாவது பேசிப்பாங்க, அடிச்சுப்பாங்க, ஏதாவது பண்ணிப்பாங்க. இவங்க இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை வந்து சொல்லி என்ன பண்ண போகிறாங்க எனக்கு புரியல. ஒன்று ரெண்டாவது வந்து வியானாவும் பார்த்தேன்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சுபிக்ஷா தான் பேசினேன், திடீர்னு வியானா வந்து சுபிக்ஷா வாய்ஸ் கேட்டோன்னே எங்கே இருந்தாலும் அடியாக ஓடி வந்துடுறாங்க போல. ஓடி வந்துட்டு வியானா கூட பார்த்தேன், அவர் அப்படியெல்லாம் பண்ணார், ஏதோ வார்த்தை சொன்னார். இதை வந்து நம்ம சுபிக்ஷா வியானா கமருதீன் மூணு பேர் தனியாக பேசணும். கமருதீன் முடிஞ்செல்லாம் உருன்னுக்குது, வெப்பியான் அப்படி சொல்லலாம், என்ன சொன்னான்ற மாதிரி வந்து நம்ம இவரை வந்து பேசிகிட்டே இருக்காங்க. கமருதீன் கேட்டுனே இருக்காரு. ஸோ வினோத் சொல்லிட்டேன், நான் எதுவும் சொல்லலை, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, என்ன சொல்கிற நீ ஃபைனலாக சொல்லு, என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு, நான் ஏன் உன்னை சொல்ல போகிறேன், உனக்கு எனக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நம்ம வினோத் வந்து ஒருவேளை ஸ்ட்ராங்காக சொல்கிறார். நம்ம அந்த விஷயத்த பார்க்கல, அதனால் நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. வினோத்தோட கான்ஃபிடென்ட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப கிளியராக வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் வந்து யாராவது நீங்கள் பார்த்துருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் இவர் சொல்கிறது என்னென்னா நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம வினோத் சொல்லிகிட்டு இருக்காரு. என்ன தோணுதான் வந்து ஒரு வேளை இது நடந்திருக்கலாம். ஸோ அவர் வந்து ஒரு பர்சனை பார்க்காதப்போ அந்த பர்சன் மேட்ரு நீங்கள் வந்து சொல்ல தேவையில்லை. நான் என்ன நினைக்கிறேன், தனியாக வினோத்தை கூப்பிடுங்க. ஸோ நீங்கள் சுபிக்ஷா வியானா இவங்களாம் கூப்பிட்டேன்னா இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னா ரொம்ப தப்பாக இருக்குண்ணா நீங்கள் பேசின வார்த்தை, ஸோ இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்கன்னான்றது வந்து தனியாக கூப்பிட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு தனியாக கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. அதை விட்டுட்டு வந்து கமருதீன் பக்கத்துலேயே இருக்கான், வினோத்து பக்கத்துலேயே இருக்கான்னு சொல்லிட்டு வேணுன்ட்டு போயிட்டு இந்த விஷயத்தை வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஓகேங்களா. ஒருத்தர் வந்து இது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்கிறீங்களே, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொண்டு வரீங்க, அப்போ என்ன பண்ணால் தனியாக கூப்பிட்டு சொல்லணும், நான் இந்த ஷோவில் வந்து எல்லாம் பேசாதீங்க தப்புனா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு சொல்லியிருந்தேன்னா அது ஒரு பெரிய விஷயமே இருந்திருக்காது. இதை பண்ணுறதை பார்த்தோன்னா வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இவங்க ஏதோ பிரச்சனையை வந்து வினோத்துக்கும் கமருதீனுக்கும் ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணணுன்னு பார்க்குறாங்களா எப்படின்னு தெரியல. அதுக்குள்ளே கமருதீன் சொல்லிட்டு ராமா மச்சான் நீ வந்து நாக்கு கட்சி நான் பார்த்தேன், நீ நான் பார்க்கலன்னு நினச்சினேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் வந்து எந்த விஷயத்தை கட்சார் என்ன பண்ணார் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா வந்து நேற்று ஃபுல்லாக வந்து கமருதீன் வந்து வினோத் தான் சப்போர்ட் பண்ணியிருந்தார் ஓகேங்களா. இவங்க மூணு பேர் இந்த ப்ராங்க் பண்ணதுக்கெல்லாம் வந்து பயமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு நபரை வந்து ஸோ கமருதீன் வந்து டவுட் பண்றாரா அப்படின்ட்டு தான் வந்து கொஸ்டின். ஸோ கமருதீன் என்னன்னா உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை, நீ நடிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணுற மாதிரி கேட்குறாரு. பட் வினோத் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காமல் பதிவு பண்ணுங்க மக்களே. ஸோ வியானா சுபிக்ஷா பண்ணுறது ரைட்டாக தவறா, இல்லை வினோத் அந்த மாதிரி பண்ணாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.